So now we're starting with the very first chapter. The title of the chapter is called Why This Book? And இதில் வந்து ஒரு 5 pages இருக்கு. In very simple English வந்து கவர் பண்ணியிருக்காரு நம்ம ஓம் சுவாமி. Just for you guys to know how he looks like. இதுதான் நம்மளுடைய ஆத்தர் ஓம் சுவாமி. அண்ட் நம்ம ஃபஸ்ட் சாப்டர் ஆஃப் த சில்ட்ரன் ஆஃப் டுமாரோ வந்து இப்போ படிக்க போகிறோம். And the chapter's name is called Why This Book. So இதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு the way I'm going to take this through is to read the passage first for you to know எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, என்ன மாதிரி நடையில் வந்து அவர் எழுதியிருக்காரு. பிகாஸ் தெர் இஸ் அ வே ஆஃப் நரேஷன் ஆக்சுவலாக ஒவ்வொரு ரைட்டருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய தமிழகத்தில் we can take it in a very simplified way. நான் ஒவ்வொரு பேஜ் ரீட் பண்ணுறேன், then I'll give you the Tamil meaning. And நான் while doing so இது வந்து ஒரு ட்ரான்ஸ்லேட் பண்ணுற ஒரு எக்ஸசைஸாக இருக்க போகிறது கிடையாது. டெஃபினெட்லி இதில் மெயினாக நம்ம அதில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து எடுத்துக்கணும். அதோட மீனிங் என்ன. இப்போ வை திஸ் புக்னு ஓம் சுவாமி சொல்ல வர விஷயத்த அவர் ஒன்று அட்ரஸ் பண்ணுறாரு. அவர் என்ன அட்ரஸ் பண்ணுறாருங்கிறத நம்ம எடுத்துக்காமல் வெறுமனே அது இங்கிலீஷ் தமிழ் புக்கோட கன்வர்ஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோன்னா நம்மளுடைய பர்பஸ் இங்கே வந்து ஒன்றும் ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ நம்ம டார்கெட் இஸ் டு கெட் த மீனிங் அண்டர்லைங் ஹிஸ் பேசேஜ். அதுதான் பண்ணணும். இப்போ வந்து டு ஸ்டார்ட் வித், in a quaint country town lived a pastor well known for his insights on parenting. People traveled far and wide to seek his counsel. It was said that this young pastor had condensed all the great learnings of parenting into 10 simple instructions, which he called the 10 commandments of parenting. He proudly displayed them right at the church's entrance. Parents, be it aspiring, experienced or new, devoured his instructions and lived by them. When the pastor turned 35, he married a demure young woman from his congregation. ரொம்ப சிம்பிள். ஒரு பாஸ்டர் இருந்தார், பேரண்டிங் பற்றி ஒரு நல்ல தெளிவோடு இருந்தார். அவர்கிட்ட கவுன்சிலிங்க்கு நிறைய பேர் வந்தாங்க. ஏன்னா அவர் ஒரு தேர்ந்த ஒரு ஆளாக இருந்தார். பேரண்டிங்னா ஒரு எப்படி வந்து குழந்தைங்களை வளர்க்கணும், பெற்றவங்க அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். ஈவன் தோ அது கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்ல வர, அவர்களோட மேரேஜுக்கு முன்னாடியே தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். கிட்டத்தட்ட பெற்றோர்களாக இருப்பதற்கான 10 கட்டளைங்கிறதுலாம் ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு. நாட் லைக் விதிகள், வழிமுறைகள், வரையறைகள் அப்படிலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்ல வரல. ஆணித்தரமாக ஒரு எழுதி வச்ச அளவுக்கு, அதாவது செதுக்கி நம்மளுடைய சிலைகளில் செதுக்கி வச்ச அளவுக்கு வந்துட்டு 10 கட்டளைகள். இதுதான் 10 கட்டளைகள், இதை ஃபாலோ பண்ணால் சரி பேரண்டிங்கை வந்து சரியாக செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் தீர்க்கமாக இருந்திருக்காரு. அதை சர்ச்சுக்கு வெளியில் வந்துட்டு ஒரு போர்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு வந்து அவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்திருக்கு இந்த விஷயத்தில், எந்த அளவுக்கு வந்து ஹி வாஸ் என்ன சொல்கிறது, இதுக்கு நல்ல வார்த்தை என்னென்னா தீர்க்கமாக இருந்திருக்கார். இதுதான் வழிமுறைகள் அப்படிங்கிறது, இதுதான் வந்து கட்டளைகள்னால் இதுதான் ஃபாலோ பண்ணி ஆகணும், இது பண்ணால் கண்டிப்பாக நடக்கும், வேறு தப்பாக சான்ஸே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஆணித்தரமாக இருந்திருக்காரு. 35 வயசு ஆகும்போது அங்கிருந்த ஒரு லேடியை வந்து அதே ப்ராவின்ஸ்குள்ளே அந்த கன்கிரகேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அந்த ஏரியா சார்ந்த அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு லேடியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் பேசேஜ் முடியுது அந்த பேஜில். இப்போ அடுத்த பேசேஜ் படிக்கிறேன். எகைன் இதே மாதிரி நம்ம போவோம். 2 years later, they had their first child, a chubby-cheeked daughter they lovingly named Mary. That the pastor would turn out to be a great father, no pun intended, was a given. After all, he was the original author of the 10 commandments of parenting. Soon, the pastor discovered that sometimes he had to make certain exceptions to his own commandments for his little daughter. Although a bundle of joy, she was also a little tyke who drove him up the wall at the drop of a hat. One night, as he sat exhausted,
by his daughter's bedside. He had a sudden realization. The next morning, he ran to the church and renamed the title of the Ten Commandments. Up went the new header that now read 10 Laws of Parenting. என்ன நடந்திருக்குன்னா ரொம்ப சிம்பிள். கல்யாணத்து வரைக்கும் அவருடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னா, இதுதான் 10 கட்டளைகள் பேரண்டிங்னு நினச்சிட்டு தீர்க்கமாக இருந்தார். வெளியே அடித்து தொங்க விட்டுருந்தார் அந்த போர்டை. அதுதான் வந்து அதோடைய ஆழமான மீனிங், ஆழமான ஒரு கன்வேயிங் விஷயம் அங்கே. பட் 2 வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தைங்க மேரிங்கிற குழந்தைய பார்த்துக்க ஆரம்பிச்சு பேரண்டிங் பெற்றவங்களுடைய கடமைகள்லாம் குழந்தைக்கு பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு நைட்டு உட்கார்ந்துருக்காரு குழந்தை பக்கத்தில். பயங்கரமாக எக்ஸாஸ்டட் அப்படிங்கும்போது அவருடைய எனர்ஜி ஃபுல்லாக போயிடுச்சு. ரொம்ப கம்ப்ளீட்லி டவுனாக இருக்கார். நாட் பிகாஸ் ஆஃப் த டாட்டர் ஒன்லி. ஆனால் இந்த பேரண்டிங் சோர்ஸ் அந்த விஷயங்கள் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு ரொட்டீனில் ஒரு குழந்தைக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு வர்றீங்க அப்படிங்கும்போது நார்மலாக முன்னாடி அவர் நினச்ச பேரண்டிங்க்கும் இங்கேயும் ஆல்ரெடி அவர் டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு என்ன பண்ணார், முதல் வேலையாக அந்த சர்ச் வெளியில் மாட்டி வச்சுருக்கிற அந்த போர்டு இருந்துச்சு பாருங்களா, which was reading with the header 10 Commandments of Parenting. இதை இப்போ எப்படி மாற்றிட்டாருன்னா 10 Laws of Parenting. அதாவது 10 கட்டளைகள் இப்போ 10 சட்டத்திட்டங்கள் அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டார். கட்டளைகள் அது வேற, இப்போ சட்டங்கள் அப்படிங்கிறது வேற. அதாவது அவருடைய அனுபவத்தில் அதை ரீஃப்ரேஸ் பண்ணியிருக்கார். இப்போ அடுத்த பேசேஜ் படிக்கிறேன். ஃபுல்லாக நம்ம வந்து அந்த எவ்ரி பேசேஜ்லேயும் அவர் எப்படி மாறிட்டு வராருங்கிறத சொல்கிறது தான் நம்ம ஓம் சுவாமியோட வேலை என்னென்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷனில் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்னென்னா, நம்ம நினைக்கிறது வேற, பேரண்டிங்னு தூரத்தில் இருந்து பக்கத்தில் போகும்போது நினைக்கிறது வேற, நிஜமாக அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் நடக்கிறது வேற. அது நடக்கிறது போது என்ன சேஞ்ச் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஹோல் புக். அடுத்தது என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த பேஸ்டருக்கு 3 years, upper 2 years, 3 years after the birth of his daughter, the pastor's wife gave birth to a healthy son whom they named George, second baby George. Now the pastor was juggling his job, family, social and religious duties. இப்போ நிறையா முன்னாடி வெறுமனே ரிலீஜியஸ் வேலைகள் மட்டும்தான், மத சார்பான வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வந்து ஜக்லிங் ஹிஸ் ஜாப், ஃபேமிலி, சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் எல்லா விஷயத்தையும் பார்க்குறாரு. A bald patch had already begun to peek out from under his shiny blonde hair he once had. After being a parent for just 4 years, he had another epiphany and decided to change the title of his commandments again. This time, the sign 10 Laws of Parenting was replaced with 10 Rules of Parenting. 2 வருஷத்தில் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டார் ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கும்போது. இப்போ 2வது குழந்தை, ஜாபு, வேறு விஷயங்களில் பிஸியாக இருக்கார், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இப்போ இன்னும் தலையில் இருக்கிற முடியெல்லாம் போயிட்டு வழக்கு கூட விழ ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு அது நடக்க கொஞ்சம் நாளில் நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 10 Laws of Parenting அப்படிங்கிறத மாற்றிட்டு இப்போ 10 Rules of Parenting வந்துட்டார். ஸோ முன்னாடி 10 Commandments of Parenting, அதுக்கப்புறம் 10 Laws of Parenting, இப்போ 10 Rules of Parenting ரிலாக்ஸ் பண்ணிட்டார். அதாவது அவர் எது கட்டளைகளாக நினச்சிருந்தாரோ அதை கொஞ்சம் மாற்றி வெளியில் எப்படி எழுதி வச்சாருன்னா, அனுபவத்துக்கு அப்புறமா இல்லை அவ்வளோ தூரம்லாம் கட்டளைகள்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம அனுபவித்து பார்க்கும்போது தான் தெரியுது அதெல்லாம் கட்டளைன்னு எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியாது, சரி நம்ம வேணால் சட்டம்னு சொல்லிக்கலான்னு. இப்போ இன்னும் கொஞ்சம் அனுபவிச்சதுக்கப்புறம் அப்படியும் சொல்ல முடியாது, 10 விதிமுறைகள்னு வேணால் சொல்லிக்கலாம். அதாவது இந்த விதிமுறைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இல்லை. ஸோ நம்ம ஒருத்தர் ஒரு பக்கம் நம்ம சட்டம்னு போடுறது வேற, ரூல்ஸ்னு போடுறது வேற, விதிமுறைகள்னு சொல்கிறது வேற. ரெண்டுக்கும் வந்து அர்த்தங்கள் வேற மாதிரி இருக்குது. Some more time passed. I'm continuing. I'm படிக்கிறேன். Some more time passed and they had one more child, another daughter, Lara. இன்னொரு சைல்டு லாரான்னு வராங்க. 7 years, 3 children and several parent-teacher association meets later. The pastor figured that he had, in fact, been a fool. There were no rules when it came to parenting. இதுதான் இந்த புக்கோட அடிநாதம். Once again, he printed a new header to replace the old one and pasted it outside the church. But this time, he placed it discreetly.
near the community board. Now the header is 10 guidelines of parenting. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் போச்சு. இன்னொரு டாக்டர் வந்திருக்காங்க உள்ள. முன்னாடி 2 குழந்தை, இப்போ லாரான்னு இன்னொரு டாக்டர் வந்திருக்காங்க. 7 இயர்ஸ் ஆச்சு, 3 குழந்தைங்க வந்துட்டாங்க. நிறைய பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இதெல்லாம் போனதுக்கப்புறமா தான் அவருக்கு புரியுது எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படின்ட்டு. நமக்கும் புரியுது நிறைய இடங்களில். எனக்குன்னு சொல்கிறேன், நமக்குன்னு பொதுப்படையாக எடுத்துக்கூடாது. சாரி ஃபார் த வியூவர்ஸ். நமக்கு எனக்கு புரியுது. சில இடங்களில் நான் இது கனெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்ட்டு. ஒன்ஸ் அகெயின் இப்போ என்ன செய்கிறாருன்னா, அவர் ஹி பிரிண்டட் அ நியூ ஹெடர். சரி, மாற்றுறாரு அந்த டைட்டில் வந்து. அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு அதோடைய ஹெடரை வந்து திரும்ப மாற்றிருக்காரு. எப்படின்னா, விதிமுறைகள்லேருந்து வழிமுறைகள். இப்போ நம்ம பொதுவாக சில பேருக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கும்போது, கண்ணா இது வந்து கட்டளை அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு சொல்கிறதோ, இல்லை ஒரு தனி மனிதனுக்கு, ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்கிறதோ வேறு. அது கட்டளைங்கிறது நம்ம ஃப்ரெண்டுக்கு போடுறது கிடையாதுல்ல, நம்ம அப்பா அம்மா நமக்கு போடுறது கூட கிடையாது. கட்டளைங்கிறது ஒரு ராஜ கட்டளை லெவல். அது வந்து மீற முடியாது அப்படிங்கிற மாதிரி, உயிருக்கே ஆபத்து. அந்த அளவுக்கு அத்துமீறல் கொடுக்க முடியாத ஒரு விஷயம். இதே சட்டங்களும் போது ஒரு கவர்மெண்ட் எல்லாத்து மேலேயும் போடுறது. விதிமுறைகளும் போது உங்களுக்கு சின்னதாக கூட இருக்கலாம். இந்த பார்க்குக்கு வந்தால் என்ன செய்யணும், செய்யாமல் விட்டால் அது தலை போகிற பிரச்சனையும் இல்லை, ஜெயிலுக்கு போகிற விஷயம் இல்லை. ஆனால் அதெல்லாம் செஞ்சால் தான் வயலேஷன் கிடையாது. ஆனால் வழிமுறைகள் அப்படிங்கிறது நார்மலாக சொல்கிறது, கைட் பண்ணுறது. அதனால தான் கைட்லைன்ஸ் ஆஃப் பேரண்டிங்னு மாற்றிருக்காரு. ஸோ அவர் முன்னாடி வந்து பேரண்டிங்னா என்னன்னே தெரியாதப்போ வந்து 10 கட்டளைன்னு போட்டது, ஒரு குழந்தை வந்து ஒரு 2 வருஷம் ஆன உடனேயும் 10 சட்டங்கள்னு மாற்றிட்டாரு. இன்னொரு குழந்தை வந்து சில பக்கம் அங்கே இங்கேயும் அலைஞ்சோன்னையும் 10 விதிமுறைகள்னு மாற்றினாரு. இப்போ இன்னொரு குழந்தை வந்து எல்லா பக்கம் போயிட்டு வந்து 7 வருஷம் ஆகி வழக்கெல்லாம் விழுந்ததுக்கப்புறமா 10 வழிமுறைகள்னு மாற்றிருக்காரு. அதாவது நம்ம அந்த பக்குவம் அடையும் போது முன்னாடி லைஃப்பில் சொன்ன விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் அக்ரெசிவாக சொல்லியிருப்போம். இப்போ எனக்குமே அது மாதிரி அனுபவங்கள் நிறையா உண்டு. இப்போ காலேஜ் டைமில் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ நம்ம வீட்லேயோ ஒன்று சொல்கிறோன்னா அது நடந்தே ஆகணும். ஏன்னா நம்ம அந்த மார்ஜின் ஆஃப் எரர், அந்த டாலரன்ஸ் இருக்குது பாருங்கள், மார்ஜின் ஆஃப் டாலரன்ஸ், அது வந்து ரொம்ப ஸ்லிம். அதை வயலேட் பண்ணால் உடனே நம்மளுடைய அந்த டார்க்கர் சைடு வந்துடும், which will start dictating terms. லைக் இப்போ எப்படி நம்ம இப்போ முதல்வன் இருக்கிற அர்ஜுன் மாதிரி வந்து it has to be like a perfectionist kind of thing. ஆனால் பின்னாடி வர அடுத்த ஒரு 5 வருஷத்தில் பாருங்கள், அது நம்மளுடைய ஒரு பார்வை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த, ரூல்ஸை மற்றவங்க ஃபாலோ பண்ணல, நம்ம நம்மளுடைய ரைட்ஸை வந்து மற்றவங்க ஃபாலோ பண்ணலன்னா அதுக்கான ரியாக்ஷன் கொஞ்சம் மாறும். கிரிட்டிசிசமோட முடிச்சிடுவோம், அக்ரெஷன் வரைக்கும் போகாது. அடுத்தது இன்னும் கொஞ்ச நாள் வரும்போது நம்ம திரும்ப கொஞ்சம் ஈஸியாகிறோம், லைட்டர் ஆகிறோம். இப்போ குழந்தெல்லாம் வந்து இந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வரும்போது எப்படி ஆகுதுன்னா, ரொம்பவே இலகுவானதாக மாற வேண்டிய அவசியம் இருக்குது. சூழ்நிலை அமைச்சு கொடுக்குதா இல்லையாங்கிறது இல்லை, ஆனால் அதுதான் வந்து அல்டிமேட் நீடு. ஏன்னா அது மூலமாக மட்டுமே நீங்கள் இன்னொருத்தரை ரீட் பண்ண முடியும். இப்போ நீங்களே ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இல்லை, மன்னிக்கக்கூடிய நிலைமை இல்லைன்னா இன்னொரு குழந்தைய வந்து அது மாதிரி வளர்க்குறங்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. நம்ம ஒரு எளிமையான ஒரு சோல், ஈஸியாக எல்லா டைமும் முடியாது, பட் பர்சியூட்னு ஒன்று வச்சுக்கலாமே. எல்லா நாளும் வின் பண்ணுற முடியாது, ஆனால் வின்னிங்கை நோக்கி வந்து பர்சியூட் பண்ணுறோம், ரைட்? ஸோ அது மாதிரி இவர் வந்துட்டு அவருடைய வாழ்நாளில் வந்து எப்படி கடந்து போகிறாரு. கடைசியில் அவர் நினச்சது வந்துட்டு முன்னாடி நினச்சதுக்கும் கடைசியாக போகிறதுக்கும் என்ன மாதிரி மாறிட்டு இருக்கு. இன்னொரு ஃபேஸ் வேறு இருக்குது, இன்னொரு சேஞ்ச் இருக்குது. எப்படி வந்து 4 ஃபேஸ் தள்ளி வழிமுறைகள்னு வந்து நிற்கிறாரோ அது மாதிரி இன்னொரு சேஞ்ச் இருக்குது. A mere 1 year later, his wife was pregnant again and gave birth to their second son, which is quite common in வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். வெளிநாடுகளில் இது ரொம்ப காமனாக இருக்கும். லைக் 3 kids 4 kids அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப காமன். நம்ம ஊரை விட அங்கே ரொம்ப காமன். கிரெகோரி with a screaming and kicking Mary, George, Lara and now Gregory in tow, the pastor set out to attend Sunday church. Before addressing his congregation that morning, the pastor handed a new title to the administration clerk and asked that it be pasted on the back door of his church. இப்போ 4 குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு சண்டே சர்ச்சில் இருக்கும்போது அவருடைய உதவியாளர் ஒரு தெரிஞ்சவர் அவங்ககிட்ட வந்துட்டு கொடுத்து வர்றாரு. இந்த போர்டோட டைட்டில் அவர் முன்னாடி ஆரம்பத்தில் ஒரு போர்டு அடித்து வச்சுருந்தார்ல,
10 கட்டளைகள் அப்படிங்கிறது இப்போ எப்படி மாற்ற சொல்லியிருக்காருன்னா, கடைசி எப்படி இருந்துச்சு, த கைட்லைன்ஸ் ஆஃப் பேரண்டிங்னு இருந்துச்சு அந்த அந்த ஹெடர், அதாவது வழிமுறைகள் அப்படிங்கிறது மட்டும் இருந்துச்சு. இப்போ 10 டென்டேட்டிவ் ஐடியாஸ் ஆன் பேரண்டிங், அதாவது 10 பொத்தம்பொதுவான முடிந்தால் கடைபிடிக்கக்கூடிய ஐடியாஸ். ஆக்சுவலாக அது வந்து ஐடியாஸுங்கும்போது உங்களுக்கு தெரியும், அதை டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதில்லை. அதாவது எது தீர்க்கமாக நம்பியிருந்தாரோ அதை ரிலாக்ஸ் பண்ணி கடைசியில் வந்துட்டாரு. ஒரு 10 விஷயம் சொல்கிறேன், நம்ம வந்து ஊரில் பேசணும், 10 விஷயம் சொல்கிறேன், முடிஞ்சால் கேட்டுக்க, செய்ய முடிஞ்சால் நல்லது, அந்த மாதிரி 19 கடைபிடிக்க முடிஞ்சால் நல்லது, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படி லெவலுக்கு கொண்டு வந்துட்டார். எதை நம்ம மக்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் பேரண்டிங்னு நினச்சாரோ, அது அவர் பேரண்ட் ஆகி 4 குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அதே விஷயத்தை இப்போ எப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, இல்லை அதை அப்படி அதை அந்த மாதிரி தீர்க்கமாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அதை எப்படி எடுத்துக்கணும்னா முடிஞ்சால் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 10 ஐடியாஸாக எடுத்துக்கிட்டோம் மக்கள் அப்படின்னு சொல்லி வெளியே மாட்டி வச்சிட்டார். இப்போது அதுதான் அந்த புக்கோட சாராம்சம் சொல்லும்போது, there are no hard or fast rules when it comes to parenting. No clear do's and don'ts. No absolute rights or wrongs. Everything is relative, subjective and circumstantial. எதுவுமே சரி தப்புன்னு கிடையாது. ஒரு பெற்றோராக வந்து, அதாவது இந்த மாதிரி குழந்தைய வளர்க்குறது தான் சரி, இது மாதிரி வளர்க்குறது தப்பு, இது மாதிரி வைக்கிறது தான் வந்துட்டு நியாயமானது, இது வந்து அநியாயமானது அப்படின்னு எதையுமே வரையறுக்க முடியாது. பேரண்டிங்கில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நான் பண்ணுறது கரெக்டு, அவங்க பண்ணுறது இந்த மாதிரி பேரண்டிங் இல்லை, அப்படி ஒன்று வந்து வரையறுக்க முடியாத ஒரு விஷயம்தான். இப்போ வந்து லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது, லா ஆஃப் மோஷன் இருக்குது, இதெல்லாமே வரையறுக்க முடிஞ்சது. இதில் வந்து பாகுபாடுகள் கிடையாது. ஒருத்தர் வந்து தெர்மோடைனமிக்ஸோட லாவை எப்படி சொல்லிட்டு இன்னொருத்தர் 10 பேர் 10 மாதிரிலாம் பேச முடியாது. ஒரு ஹீட் வந்து இன்னொரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, A to Bங்கிற பிளேஸ்னால் அது ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். தட்ஸ் அந்த லா ஒர்க்ஸ். ஆனால் லாங்கிறத விட்டுட்டு நீங்கள் சிம்பிளிஃபைடு ஃபார்மாக கொண்டு வந்து பாருங்களேன். இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி தான், எப்படி வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ஸ் வந்துட்டு 1000 வடிவங்களில் இருக்குது. ஒரே மாதிரி ஒருத்தரை வந்து லவ் பண்ணுறதில்ல, ஒரே மாதிரி ஃப்ரெண்டு இன்னொருத்தர் ஓட்டுறது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறதுலேயே நீங்கள் வந்து பல லட்சம் டைமென்ஷன்ஸில் வந்து வெரைட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி தான் பேரண்டிங்லேயும் இதுதான் சரியான பேரண்டிங், இவங்க ஏபிசி எல்லாம் பண்ணுறதுனால இதுதான் சரி, இவங்க ஏபிசி பண்ணாததுனால இதுதான் தப்புன்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணவே முடியாது, டிஸ்கிரைப் பண்ணவும் முடியாது, கன்க்ளூட் பண்ணவும் கூடாது, கிரிட்டிசைஸ் பண்ணவும் கூடாது. அதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பேரண்டிங் என்னது? எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டிவ், சப்ஜெக்டிவ் அண்ட் சர்கம்ஸ்டன்ஷியல். மீனிங் அந்த இடத்துக்கு எது சார்பானது, அந்த சப்ஜெக்ட், அந்த கான்டெக்சுவல்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த சூழ்நிலைக்கு எது சரி, அந்த ஒரு அட்மாஸ்பியருக்கு, அங்கே இருக்கிற அங்கே நடந்த விஷயங்களுக்கும் அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கும் அங்கே யாருக்கு என்ன தேவைங்கிறதுக்கும் தகுந்த மாதிரி தான் பேரண்டிங் இருக்கணும். அப்போ அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். ஒருத்தர் வீட்டில் வந்துட்டு ஒரு 2 முடியாத பேரண்ட்ஸ் இருக்கலாம், அது வயசானவங்க, எங்கேயுமே நகர முடியாமல், அங்கே ஒரு குழந்தை வளரலாம். அங்கே ஒரு அம்மா அப்பா தன்னுடைய குழந்தைக்கு என்ன சொல்லி தருவாங்க, எவ்வளோ டைம் தருவாங்க, குழந்தை அந்த பெரியவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுங்கிறது டோட்டலி அவங்க சப்ஜெக்டிவ். அந்த பேரண்டிங் வேறு மாதிரி இருக்கும். இல்லை இன்னொரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா மட்டும் இருக்காங்க, அண்ணன் தம்பி 2 அண்ணன் இருக்காங்க, 3வது பிறந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு 4 பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அங்கே இருக்கிற பேரண்டிங் வேறு மாதிரி இருக்கும். ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது வேறு. பட் இதுதான் இப்போ வந்து எல்லாரும் வீடும் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது இல்லை, எல்லா வீட்டோட பிரச்சனைகளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் ப்ராப்ளம்ஸும் வேறு மாதிரி விரியுது போகுது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பேரண்டிங்கை அவங்க தான் டிசைன் பண்ணணும், எடுத்துக்க முடியாது இன்னொரு பக்கம் பார்த்து. அதனால தான் சொல்கிறாங்க, இது வந்து சட்டமோ விதிமுறைகளோ கட்டளைகளோ கிடையாது, அந்த சூழ்நிலையும் அந்த அவங்களுடைய அந்த வீட்டுடைய மற்றும் அவங்கள சார்ந்த வீடுகளுடைய அமைப்புகளும், கூட்டமைப்பு, கட்டமைப்பு, எதை வேணாலும் பேசிக்கலாம், அதை சார்ந்த ஒரு விஷயம் இது. எவ்ரி இயர், அடுத்த பேசேஜ் போகிறேன், ஐ மீட் a few thousand people. இப்போ ஓம் சுவாமி நம்ம ஆத்தர் சொல்கிறார், ஏன்னா அவர் தான் அந்த பேஸ்டரை பற்றி இவ்வளோ நேரமாக அந்த ஒரு சர்ச் ஃபாதரை பற்றி சொல்லிட்டு இருந்தார். இப்போ அடுத்ததாக போகிறார், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் நமக்கு, அதாவது பேரண்டிங்கை வந்து நம்ம ஏன் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அடுத்த விஷயத்துக்குள்ளே போகிறார். என்னென்னா அதை நான் கொஞ்சம் வேகமாக படிக்கிறேன். Every year I meet a few thousand people in small groups. Out of this,
At least 2000 or so I meet one on one, including a few hundred children from ages 5 to grown ups, well into their mid to late 20s. I don't know what to do with my mother. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பையன் சொல்றான்னு நினைக்கிறேன். Said a young boy to me, அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. And she doesn't know what to do with me. I don't know what the solution is. We have no communication in the family, a lady said to me once. If I enter my children's room, they instantly ask, what do you want? My parents just don't understand me, said a 14-year-old girl to me the other day. The whole world thinks they are very nice people, whereas in reality they are very nasty. They argue and fight all the time. I hate going back home after school. இப்போ என்னென்னா சில பேரோட எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒரு பையன் வந்து சொல்கிறான் அம்மாவை பற்றி, எனக்கு வந்து அம்மாவோட என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இவனை வச்சுட்டு நான் என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு. அதாவது ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எங்களுக்குள்ளே என்ன தீர்வுன்னே தெரியல. அதாவது அம்மா சொல்கிறது கேட்க முடியல பையனால், அண்ட் வைஸ் வர்ஸா பையனாலேயும் அம்மாவனாலேயும் பையன் சொல்கிறது கேட்க முடியல. இப்போ என்ன சொல்யூஷன்? இப்படி சில பேர் வர்றாங்க இவர்கிட்ட. நம்ம ஆத்தர் சொல்கிறாரு, இன்னொரு சிலர் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பேச்சுவார்த்தைங்கிறதே கிடையாது. இப்போ நான் என்னோட குழந்தைகளோட ரூம்குள்ளே உள்ளே நான் போகிறேன் அப்படின்னா உடனே கேட்குறாங்க, எதுக்குள்ளே வந்த, என்ன வேணும், அந்த மாதிரி கேட்குறாங்க. அடுத்து இன்னொருத்தருக்கு சொல்கிறாங்க, ஒரு 14 வயசு பொண்ணு, இந்த மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் என்னை புரிஞ்சுக்கிறதே இல்லை. இந்த சமுதாயமும் சரி, வேறு ரிலேட்டிவ்ஸ் சரி, அவங்க வந்து ரொம்ப பயங்கரமான ஆளுங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப நாஸ்டி, அவங்கள வச்சுட்டுலாம் சமாளிக்கவே முடியாது. ஆனால் அவங்கள பற்றி வேறு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, எனக்கு தான் தெரியுது. எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே, ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து சிரமமாகவும் சங்கடமாகவும் இருக்குது அப்படி. இன்னொரு எக்ஸாம்பிள், ஃபோர்த் எக்ஸாம்பிள். மை சன் சேஸ் யுவர் பொசிஷன் மீன்ஸ் நத்திங். A very prominent politician said to me once, if you look at how big the world is, no one knows you outside your constituency. பையன் என்ன சொல்லியிருக்கான்னா அப்பா கிட்ட, அப்பா ஒரு பெரிய பொலிட்டீஷியனை, அவர்கிட்ட சொல்லியிருக்கான், இந்த தொகுதியை விட்டு வெளியே போனால் நீங்கள் யாருன்னே யாருக்கும் தெரியாது அப்படின்னு அவங்க அப்பாவை அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணியிருக்கான். சரி, இவர் கேட்டிருக்காரு, நம்ம ஆத்தர் கேட்டிருக்காரு, அண்ட் வாட் டஸ் யுவர் சன் டூ? அதுக்கு அவர் பொலிட்டீஷியன் சொல்லியிருக்காரு, ஹீஸ் 30-year-old and does nothing, came the dejected reply. He plays video games most of the time and sleeps the rest. அதான் என்னென்னா, அப்பாவை கேட்ட பையன், இந்த தொகுதியை விட்டு அவங்களுக்கு யாருன்னு வேறு யாரையும் தெரியாது, இந்த வேர்ல்டு ரொம்ப பெருசுன்னு சொன்ன பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, 30 வயசாச்சு, ஆல் டைம்ஸ் வீடியோ கேம் விளையாண்டுருக்கான், இல்லைனா தூங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த 4-5 எக்ஸாம்பிளை நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, there is a clear disconnection between parents and children. பேரண்ட்ஸ் திங்க் பண்ணுறது வேறு, சில்ட்ரன் திங்க் பண்ணுறது வேறு. அதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நடைமுறையில் இன்னுமே நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் தரலாம். பட் ஐ திங்க் இது அக்ராஸ் ஆல் ஏஜஸ், ஆல் ஜெண்டர், ஆல் டைப் ஆஃப் பீப்புளை அவர் கவர் பண்ணி நம்ம ஆத்தர் ரீகலெக்ட் பண்ணியிருக்கார், ஞாபகப்படுத்தி சொல்லியிருக்கார். திஸ் இஸ் அ காமன் சினாரியோ இன் மோஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். பேரண்ட்ஸ் ஆர் ஃபெட் அப் ஆஃப் த சில்ட்ரன் அண்ட் சில்ட்ரன் ஆர் டிஸ்கஸ்டட் வித் தேர் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸுக்கு குழந்தைங்க மேலே சங்கடங்கள், கடுப்புகள் இருக்குது, குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸ் மேலே வந்து கொடுப்புகள் இருக்குது. Many kids admit that they really want to make their parents proud but are helpless in front of the distractions of TV, social media and peer pressure. நான் நிறைய பேசுகிற டாபிக் இதுதான், மொபைல் ஃபோன்ஸ் பற்றி. பட் நான் அதை டிவியேட் ஆகலை, நம்ம புக்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நிறைய கிட்ஸ் வந்து சொல்கிறது, எங்கள் அப்பா அம்மாவை நான் பெருமைப்படுத்தணும், நல்லா அச்சீவ் பண்ணணும் எல்லாமே சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா, இந்த டிவி, சோஷியல் மீடியாங்கிற நம்ம ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரி விஷயங்கள், அண்ட் பியர் ப்ரெஷர். பியர் ப்ரெஷர்னால் நீங்கள் ஒரு கிளாஸில் இருக்கலாம், காலேஜில் இருக்கலாம், வேலை செய்யலாம், உங்களை சுற்றி இருக்கிற எல்லோரும் என்ன செய்கிறாங்க அது மாதிரி நீங்கள் ஏன் இல்லைங்கிற ஒரு ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்கும், கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்குமே சில டைம் செல்ஃப் டவுட் வரும். அதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த சோஷியல் மீடியா, டிவி, இந்த பியர் ப்ரெஷர்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் சந்தோஷமும் பெருமையும் படுத்த முடியாத மாதிரி செய்யுதுன்னு குழந்தைங்களே ஃபீல் பண்ணுறாங்க. குழந்தைங்க ஒன்றும் அப்பா அம்மாவை கடுப்பு ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அக்கார்டிங் டு ஹிம் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வருது, இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. ஆனால் அவங்களால முடியறதில்லை, ஏன்னா சுச்சுவேஷன்ஸ் இன்னைக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. பேரண்ட்ஸ் டூ ஹேவ் சிமிலர் ஸ்டோரிஸ் அபவுட் தேர் சில்ட்ரன். இதே மாதிரி பெற்றவங்களுக்கு சில ஸ்டோரிஸ் இருக்குது. தட் தேர் சில்ட்ரன் ஆர் வெரி லக்கி கம்பேர்ட் டு தம் பிகாஸ் வென் தே வர் க்ரோயிங் அப் தேர் பேரண்ட்ஸ் யூஸ் டு பீட் தம் சென்ஸ்லெஸ். Some say that they've always supported their children and yet the children don't seem to care. Many contend that their son or daughter is so intelligent. It's just that he or she doesn't work hard and so on. அவங்களுமே அப்படி தான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சின்னவங்களாக இருக்கும்போது அப்பா அம்மா சொல்கிறது, அப்பா அம்மா நினைக்கிறது,
நம்மள அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணாங்க. வேலை செய்யணும், எல்லா விஷயத்தையும் நம்மளே தான் வந்து பார்த்துக்கணும். அவங்க வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் கிட்ட இருந்து பார்த்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி அடிக்க வேண்டிய டைமில் அடிச்சிருப்பாங்க. இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை பார்க்கும்போது நம்ம குழந்தைகள நான் வளர்க்குறது சரியா தானே வளர்க்குறேன். எல்லா வகையான ஃப்ரீடமும் இருக்குது, என்ஜாய்மெண்ட் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அவங்க ரொம்ப லக்கி இல்லை அப்படின்னு பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால வந்துட்டு அதனால வந்து குழந்தைங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம இருந்த மாதிரி வந்து அவங்க இருக்கக்கூடாதுன்னு. பட் இருந்தாலும் குழந்தைங்க இவங்களை கேர் பண்ணிக்கிறது கிடையாது. அதில் சில பேர் சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் வந்துட்டு தன்னுடைய குழந்தைகள் வந்து இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்காங்க, பட் ஆனாலுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறது கிடையாது. அது கல்ச்சுரல் சேஞ்ச் தான். அன்னைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இந்த மொபைல், டிவி இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை. இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு நீங்கள் அடி வாங்குனீங்க, இன்னைக்கு குழந்தைய அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அன்னைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்பா அம்மா முன்னாடி, இன்னைக்கு இவங்கெல்லாம் உங்கள் முன்னாடி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்படிங்கும்போது அந்த கிளியர் ஷிஃப்ட் இன் கல்ச்சர் தான் வந்துட்டு இங்கே வந்து பிரச்சனைகளோட ஆணி வேற இருக்குது. அதை சால்வ் பண்ணுற விஷயம் வேறு, விச் வில் கம் இந்த புக். இந்த புக்கோட முக்கியமான வேலையாக அதுதான். நம்ம டிஸ்கஷனும் வந்து அதை நோக்கி தான் நகரணும் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கிற திங்கிங் என்ன, சில்ட்ரன்ட்டு இருக்கிற திங்கிங் என்ன, 2 பேரும் சேரும்போது வர்ற இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த பேசேஜ் கிட்டத்தட்ட இந்த பேசேஜோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓவர் த இயர்ஸ் ஐ ஹேட் த சான்ஸ் டு அப்சர்வ் ஃப்ரம் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ் as well as track the progress of certain children. It has led me to make certain important discoveries that, given the right guidance at the right time, any child can be made to realize their true potential. சரியான டைமில் சரியான நம்பிக்கையும் வழிகாட்டுதலும் இருந்தால் எல்லா குழந்தைனாலையும் அதுக்குள்ளே இருக்கிற ஆழமான திறமையை இல்லை என்ன சொல்கிறது எபிலிட்டிங்கிற அந்த அந்த விஷயத்தை திறமையை வந்து வெளியே கொண்டு வர முடியும். While there are no commandments or laws of parenting, the truth is that there are certain spiritual insights I can share with you based on my knowledge gleaned from experience and various psychological studies. Hopefully they can help you steer your child in the right direction. இவர் வந்துட்டு நிறைய ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஓம் சுவாமி அப்படிங்கிறதுனால வந்து இவர் மற்ற மாதிரி ரெகுலரான அந்த விஷயங்கள்லாம் பண்ணுற செயின்ட் மாதிரி இல்லை. பட் நிறைய இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் கொடுக்கறது, மக்களை கைட் பண்ணுறது, அந்த மாதிரி. இவருடைய ஹிஸ்ட்ரியை டு பி வெரி ஃப்ராங்க் நானே அதிகமாக படித்ததில்லை. நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நான் என்னுடைய பேக்ரவுண்டோ இல்லை இப்போ இவரோட பேக்ரவுண்டோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி டைம் எடுத்துக்கிறத விட நம்ம பேரண்டிங்கை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் நான் பார்க்குறேன். ஜென்யூன்லி ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இஃப் யூ ஸ்டில் ஃபீல் லைக் ரீடிங் அபவுட் ஹிம், ப்ளீஸ் கோ டு வெப் அண்ட் ரீட் அபவுட் ஓம் சுவாமி அண்ட் ரீட் அபவுட் த புக் Children of Tomorrow. There are more books I believe. பிரச்சனை இல்லை. பட் என்னோட நோக்கம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அதனால we go with this same pattern. But since the time I can remember, I've lived a life of discipline, believing in the power of knowledge and hard work. அதாவது அவரை பற்றி சொல்கிறாருங்க. ரொம்ப காலமாக வந்துட்டு அவர் நினச்சி பார்க்குற அளவுக்கு லைஃப்பை பார்க்கும்போது அந்த எந்த அளவுக்கு வந்துட்டு அறிவும் ஒழுக்கமும் அவருக்கு வந்து ரொம்ப துணையாக இருந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ வந்து உணர முடியுது அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து விளக்கணும், மாற்றணும், கடைபிடிக்கணும். எதுனாலுமே இந்த 2 விஷயத்தை நீங்கள் ரீப்ளேஸே பண்ண முடியாது. ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின். ஹார்ட் ஒர்க்னால் நிறைய நேரம் ஒர்க் பண்ணுறது கிடையாது. அதை அதுக்குன்னு ஒரு சிரத்தை கொடுத்து சிந்தனை கொடுத்து ஒர்க் பண்ணுறது. சில டைம் எஃபர்ட்லெஸ்ஸாக வேலை செய்யலாம், அது வேறு. அந்த எஃபர்ட்லெஸ்ஸாக வேலை செய்யறதுக்கும் சில ப்ரிப்பரேஷன் இருக்குது. அது ஹார்ட் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க்குங்கிறது தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டிருக்கு. லைக் 20 மணி நேரம் ஒர்க் பண்ணுறது ஹார்ட் ஒர்க், 2 மணி நேரம் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதும் ஹார்ட் ஒர்க் தான். ஸோ அதை நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் என்னோட பாயிண்ட்ஸை. அண்ட் ப்ளீஸ் மென்ஷன் இந்த கமெண்ட் செக்ஷன்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாரிஃபிகேஷன்ஸ் நம்ம குறைச்சிக்கணும்னா குறைச்சிக்கலாம். ஏன்னா இது அவருடைய புக்கு, நான் ப்ரீச் பண்ணக்கூடாது. Today, the sole purpose of my life is to give my 2 cents worth to raise the happiness quotient of our beautiful world by nurturing more happy individuals. Now, as I inch towards the twilight at dusk, I realize more than ever that the future of our world rests on the twilight at dawn, our children. எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இந்த அந்திவானம் அதோடைய ரீச் பண்ணுறோமோ, நம்ம போய்கிட்டே இருக்கோமோ, நமக்கு இன்னும் உணர்கிறோம் அடுத்த நாளுடைய விடியல்ங்கிறது நம்ம குழந்தைகள் கிட்ட தான் இருக்குது. இன்னைத்த நாள் வந்து எப்படி அந்தியோட முடியுதோ, நாளைத்த வானம் வந்துட்டு உங்களுக்கு நம்ம சன்ரைஸில் தானே ஆரம்பிக்குது. அந்த டான் அதிகாலையில் தானே. அந்த அதிகாலை நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் யாருன்னா சில்ட்ரன் தான்.
அப்போ ஆன் தேர் டெண்டர் ஷோல்டர்ஸ், அவங்களுடைய ரொம்ப இலகுவான இளமையான தோள்கள் மேலே என்ன இருக்குது அப்படின்னா, a great nation, a baffling world and a beautiful planet. சொல்ல வேண்டியதில்லை அதிகமாக. இதெல்லாமே அவங்க தோளில் தான் இருக்குது. நம்மளுடைய கண்ட்ரி, நம்மளுடைய இந்த பூமி, இந்த மாதிரி விஷயங்கள். இட்ஸ் தேர் ஃபார் மை தர்மா டு ஷேர் வாட் லிட்டில் ஐ நோ ஸோ தட் அ பேரண்ட்ஸ் ஹேண்ட் இஸ் ரைஸ்ட் டு ப்ரொடெக்ட் அ சைல்டு அண்ட் நாட் அப்யூஸ் தம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தனக்கு தெரிஞ்ச தான் வாழ்வில் கடைபிடிச்ச ஒழுக்கம், ஹார்ட் ஒர்க் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை பேரண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க குழந்தைகளை நல்லா வளர்க்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. எப்படின்னா, பேரண்ட்ஸ் கை வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான் ஓங்கணும். அவங்கள வந்து பனிஷ் பண்ணுறக்கோ, அப்யூஸ் பண்ணுறக்கோ, அவங்களுக்கு தீங்கு செய்யறக்கோ ஓங்கக்கூடாது. அவங்கள வந்து துன்புறுத்துறக்கோ வந்து அந்த கை வந்து ஓங்கக்கூடாது. அவங்கள காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான் ஓங்கணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறது அவருடைய நோக்கமாக இருக்குங்க. Let's try to create an environment where the billion possibilities in their impressionable brains are given the opportunity to be realized. For a moment, envision them walking in a world created by us, with their heads held high, with hope in their hearts and spark in their eyes. Walk with me அப்படி சொல்லி இந்த சாப்டர் வந்துட்டு கிளியராக முடிக்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு கடைசியில் அப்படின்னா, நம்ம பெரியவங்க உருவாக்கின உலகத்தில் தலை நிமிர்ந்து நம்பிக்கையோட, நெஞ்சில் நம்பிக்கையோட, கண்ணில் ஒளியோட குழந்தைங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கு எங்கூட சேர்ந்து இந்த புத்தகத்தில் பயணம் பண்ணுங்க. நம்ம வந்து அதை வந்து முடிச்சு காட்டுவோம் அப்படிங்கிறார். ஸோ இந்த ஒரு 6 பேஜுக்கு இந்த டைம்ங்கிறது எனக்கு சரியா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா போக போக நம்ம வந்து இதை ரிஃபைன் பண்ணிக்கலாம். அண்டு அகெயின் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் என்னோட நோக்கம் 2. ஒன்று, பேரண்டிங்கை பற்றி நம்ம ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணணும். பெரிய ஃபோரம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். 2வது என்னென்னா, இந்த புக் வந்து இங்கிலீஷ் எழுதுனதுக்காக இதோடைய கண்டென்ட் வந்து இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே இருக்கணுங்கிறது கிடையாது. நம்ம ஒரு லெவலில் எஃபர்ட் போட்டு தமிழுக்குள்ளேயும் நம்ம பேசணும்னா நம்ம எல்லாருமே அதுக்கான அந்தந்த கலாச்சாரத்தில் பேசுகிறோம். அப்படிங்கும்போது இப்போது இதில் இருக்கிற இது வந்து ஒரு ஃபாரின் ஆத்தர் புக்கெல்லாம் கிடையாது. அதனால் மச் ஆஃப் த அட்மாஸ்பியர், இதில் சொல்ல வர்ற இடங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதனால் எந்த டிஸ்கஷனாக இருந்தாலும் த மோஸ்ட் வெல்கம். கமெண்ட்ஸ் வந்துட்டு we are parents and soon to be parents இருந்தாலும் சரி, let's be more professional and more respectful for each other. Thank you buddies. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அடுத்த சாப்டரான மேக்கிங் எ ஜீனியஸ் அப்படிங்கிற ஒரு பேசேஜ் இருக்குது. வந்துட்டு ஒரு ப்ராபப்ளி லைக் 17 வரைக்கும் போகும். இப்போ வந்து நம்ம 8 பேஜ் வரைக்கும் வந்திருக்கோம். 170 பேஜஸ் இருக்குது. அடுத்தது படித்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேஜ் வரைக்கும் போயிடுவோம். பட் ஒரு பேசேஜுக்கு ஒரு பர்டிகுலர் சாப்டருக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம். எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சம்மந்தமான எந்த ஒரு ரிமார்க்ஸாக இருக்கட்டும், ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி டு ரிசீவ் யுவர் ரிமார்க்ஸ் அண்ட் சேஞ்ச் அக்கார்டிங்லி. தேங்க்யூ.